பண்றதுன்னே புரியல. மீனாட்சி அப்பவே சரியா சொன்னா, அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அர்ஜுன் சாரும் ஷாலினியும் ஏதோ டிராமா பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நானும் விளையாட்ட என்னென்னமோ பண்ணிட்டு இருந்துட்டேன். அக்கா, மீனாட்சி, மீனாட்சி அக்கா என்னாச்சு? நான் ஏமாந்துட்டேன் மீனாட்சி, நான் ஏமாந்துட்டேன். அக்கா அப்படிலாம் பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பேசுனப்போ ரொம்ப தைரியமா தானே பேசுனீங்க. இப்ப என்ன ஆச்சு? அக்கா, நீங்க கீழே வந்து சத்தம் போட்டதை பார்த்துட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே அதிர்ந்து போயிருக்காங்க. நீங்க இவ்ளோ கோவமா பேசிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னக்கா ஆச்சு? மீனாட்சி, நான் கூட ஆரம்பத்துல அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறத பார்த்ததும் ஏதோ டிராமா பண்றாங்கன்னு நினைச்சேன். என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் அர்ஜுன் சேர விளையாட்டுன்னு நினைச்சேன். அதனாலதான் நானும் அவங்களோட கொஞ்சம் விளையாடினேன். ஆனா ஷாலினிய விசாரிச்சப்போதான் இதெல்லாம் நாடகம் இல்ல, உண்மைன்னு தெரிஞ்சது. நான் எவ்வளவு பெரிய முட்டாள் பாத்தியா? உண்மை கல்யாணத்தை பொம்மை கல்யாணம்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். அக்கா, அப்படிலாம் பேசாதீங்க. பின்ன எப்படி பேசுறது மீனாட்சி? அவங்க 2 பேரும் சொல்றது உண்மைன்னு என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ரொம்ப குழப்பமா இருக்கு மீனாட்சி. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல மாமா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுக்கா. அர்ஜுன் மாமா உண்மைய பேசுறாரா இல்ல பொய் பேசுறாரான்னு அவர் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிரும். எனக்கு என்னமோ அவரு உண்மைய சொல்றாருன்னு தான் தோணுது. நீ சொல்றதுல அர்த்தம் இருக்கு மீனாட்சி. ஆனா ராத்திரி அவர் எங்க போனாரு, அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. அதான்க்கா நம்ப முடியல. ஆமா மீனாட்சி, அது எப்படி ஒருத்தருக்கு குறிப்பிட்ட நேரத்துல நடந்தது மட்டும் கரெக்டா மறந்து போகும்னு தெரியல. அந்த கேள்விக்கு மட்டும் விட கண்டுபிடிச்சிட்டா இந்த குழப்பம் மொத்தமும் தீந்துரும். அதான்க்கா எனக்கும் புரியவே மாட்டேங்குது. இன்னொரு விஷயம்க்கா, இந்த பிரச்சனையில உண்மை தெரியற வரைக்கும் மாமாவை மொத்தமா வெறுத்துறாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னக்கா? இது ஷாலினியோட போன். சுவிட்ச் ஆஃப்னு சொன்னாலே. அக்கா, என்ன யோசிக்கிறீங்க? மீனாட்சி, ஷாலினியோட போன்ல 60% சார்ஜ் இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? நேத்து ராத்திரி ஷாலினி வீட்டுக்கு அவளை பார்க்க போனப்போ அவ வீட்ல இல்ல. அவ எங்க இருக்கான்னு கேக்குறதுக்காக போன் பண்ணி பார்த்தோம். போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணனு கேட்டதுக்கு சார்ஜ் போயிடுச்சுன்னு சொன்னா. ஆனா அவ மொபைல்ல இப்பவும் 60% சார்ஜ் இருக்கு. அப்போ போன் தன்னால ஆஃப் ஆகல, அவதான் ஆஃப் பண்ணிருக்கா. அக்கா, நான் ஒன்னு சொல்றேன். ஷாலினி உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா அவ நம்ம வீட்டுக்கு முத தடவையா அவளும் அவங்க அம்மாவும் வந்தப்பவே எனக்கு சரியா படவே இல்லக்கா. அவ பார்வை, பேச்சு, நடவடிக்கை எல்லாமே சந்தேகமா தான் இருந்தது. உங்க ஃப்ரெண்ட பத்தி சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்றதுக்காக தான் நான் அப்படியே அமைதியா இருந்துட்டேன். ஆனா இப்ப நான் பயந்தது அப்படியே உண்மையாயிடுச்சு. இப்ப அவங்க சைட்லயும் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது பாத்தீங்களா? என் சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ சொல்றதும் சரிதான்னு தோணுது. காரணமே இல்லாம யாராவது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்களா? ஆனா இவ பண்ணிருக்கா. இனி இந்த பிரச்சனைய தீர விசாரிக்காம நாம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது மீனாட்சி. அக்கா, அததான் நானும் சொல்றேன். நல்ல வேளை உங்களுக்கு இப்பவாது உண்மை புரிஞ்சுதே.
ஒருவேளை இந்நேரம் எல்லாமே முடிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. மீனாட்சி, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் மனுஷங்கள சரியா கணிச்சு வச்சிருக்க. நான் தான் ஃப்ரெண்டுன்னு ஏமாந்துட்டணும்னு தோணுது. அக்கா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? இனி ஆக வேண்டியதை பாப்போம். முதல்ல இந்த கல்யாண விஷயத்துல என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை முதல்ல கண்டுபிடிக்கணும்க்கா. சரியா சொன்ன மீனாட்சி. நாம முதல்ல அவங்க சொன்ன ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். அங்க நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். அக்கா, நானும் உங்க கூட வரேன். கண்டிப்பா மீனாட்சி, நீ மட்டும் என் கூடவே இருந்தனா நான் நிச்சயமா ஜெயிப்பேன். வா. சார். சொல்லுங்க மேடம். சார், ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா உங்க ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படிலாம் காட்ட முடியாது மேடம். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நேத்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதோட ஸ்டார்டிங் பாயிண்டே இங்க தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க செக் பண்ணா எங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் சார். இங்கே பாக்குறதுனா சொல்லுங்க. ஓகே சார், போதும். ஆனா காப்பி பண்ணி தர மாட்டோம். ஓகே. மானிட்டரை பாருங்க மேடம். டேட் சொல்லுங்க மேடம். 7th சார். ஓகே மேடம். மேடம் மேடம் அர்ஜுன் தம்பி தெரியல. சார், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. சார், தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். ஷாலினி சொன்ன மாதிரி அர்ஜுன் அவளும் இங்க வந்திருக்காங்க. அர்ஜுன் சார் தான் ஃபோன் பண்ணி ஷாலினியோட அம்மாவை வர சொல்லியிருக்காரு. அவங்களும் வந்திருக்காங்க. அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக்கா? இல்ல மீனாட்சி, உண்மை மாதிரி இருக்கிற பொய் இதுல ஏதோ இருக்கு. அர்ஜுன் சார் ஷாலினிக்கு கால் பண்ண டைமும் ஷாலினி அம்மா இங்க வந்த டைமும் ஒரே குழப்பமா இருக்கு. அதுல என்ன குழப்பம்? ஷாலினியோட வீடு இங்க இருந்து குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் தூரம். இவங்க ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க கிளம்பி வர நிச்சயம் அதுக்கு மேலேயே ஆகும். ஆனா அவங்க 5 நிமிஷத்துல வந்திருக்காங்க. அதுவும் அவங்க வீடு ரைட் சைடுல இருக்கு. ஆனா அவங்க லெஃப்ட் சைடுல இருந்து வராங்க. இதுல ஏதோ தப்பு இருக்கு. அவங்க சொல்றது சரியா இருந்தாலும் டைமிங் மிஸ் ஆகுதே. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உத்தமன், நீங்க நேரா ஷாலினி சொன்ன ஹைவே, ஹோட்டல், கோயில் அங்கெல்லாம் போய் விசாரிங்க. அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம். குறிப்பா கோயில்ல ஏதாவது பூஜை நடந்ததான்னு விசாரிங்க. ஓகே மேடம், நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வரேன் மேடம். என்ன ஜோசியரே, ரொம்ப நேரமா விரலையே தடவிட்டு இருக்கீங்களே? சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா என்னமோ சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விடுற மாதிரி ரொம்ப ஓவரா கணக்கு போடுறீங்களே. 2 பேரோட ஜாதகத்தின் படி சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா இன்னும் 1 வாரம் கழிச்சுதான் நல்ல நேரமே வருதுமா. தை பிறந்தாதாம எதுவுமே பண்ணலாம். என்னது, தை பிறக்கணுமா? 1 வாரத்துக்குள்ள இந்த வசுந்தரா எதையாவது பண்ணி ஆட்டையை கலைச்சிருவாளே. இத பாருங்க ஜோசியரே, இந்த தை எல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு. இந்த மார்கழியிலேயே இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு நல்ல நாள் சொல்லுங்களேன். நாளைக்கு திங்கக்கிழமை, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம்னு ஆண்டாளே பாடிருக்கா. பேசாம அன்னைக்கே நல்ல நாளா இருக்குன்னு சொல்லிடுங்களே. என்னம்மா நீங்க ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. இது சாஸ்திரமா, இதுல எல்லாம் விளையாடக்கூடாது. என்ன ஜோசியரே நீங்க இந்த 21வது நூற்றாண்டுல போய் 4 நட்சத்திரம்னு பாத்துக்கிட்டு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கே நாள் நல்லா இருக்குன்னு எழுதி கொடுத்துருங்க. என்ன அமௌண்ட் வேணுமோ கேளுங்க, நான் தரேன். அட எந்திரிமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஜோதிட திலகம், ஜோதிட பூசணம், ஜோதிட சிம்மம்னு பட்டம்லாம் வாங்கியிருக்கேன். என்கிட்டயே பணம் கொடுத்து தப்பான நாள் குறிக்க சொல்றீங்களா? ஏமா இது என் பொழப்புன்னு நினைச்சீங்களா? தெய்வமா சரஸ்வதி, நான் கும்புற சாமி. ஓஹோ, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நின்னீங்கன்னா நான் கொலகாரன் ஆயிருவேன். ஐயோ, எப்பா பெரிய நக்கீரரு. காசை கொடுத்தாலும் குற்றம் குற்றமேன்னு தர்க்கம் பண்ணிட்டு இருக்காரு. விட்டா நெற்றிக்கண்ணையே திறந்துருவீங்க போல இருக்கே. இப்படி எகத்தாளமா பேசினா சரஸ்வதி மட்டும்தான் இருப்பா, லட்சுமி இருக்க மாட்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இந்தாமா கிளம்புமா. கிளம்புறேன். உலகத்துல இல்லாத பெரிய ஜோசிய போயா. ஆமா ஆமா.
நானும் ஆனந்தும் இவ்ளோ கஷ்டப்பட்டதே நீங்களும் அர்ஜுன் மாமாவும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா இப்ப அதுவே கேள்விக்குறி ஆயிடுமோன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. நீ சொல்றது சரிதான் மீனாட்சி. எல்லாம் என்னோட விதி. என்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி அடுக்கடுக்கா குழப்பமும் பிரச்சனையோன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அந்த ரஞ்சித் கல்யாண மண்டபத்துக்குள்ள புகுந்து இனியாவை கொலை பண்ணி அந்த பழி என் மேல விழுந்து அத ஆனந்த் ஏத்துக்கிட்டு நினைச்சு பாக்குறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிருச்சு. இனியா ரஞ்சித்தா? இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா அதுக்கு ஒரே வழி அந்த ரஞ்சித் கிடைக்கணும். அவன் கிடைச்சிட்டான்னா ஒவ்வொரு பிரச்சனையையும் சால்வ் பண்ணிடலாம். அம்மா ஒரு நிமிஷம்மா. என்னென்ன? நீங்க ஆட்டோல ஒரு விஷயம் பேசிட்டு வந்தீங்கல்லம்மா, அதே விஷயத்த ஒரு நாள் என் ஆட்டோவில் ஒரு வயசான அம்மாவும் ஒரு தாடிக்காரரும் பேசிட்டு வந்தாங்க. இந்த வீட்டை பார்த்தது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்கன்னா கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அம்மா, ஒரு வயசான அம்மா என் ஆட்டோவில் சவாரி வந்தாங்க. திடீர்னு ஒரு வயசு பையன் ஓடி வந்து என் ஆட்டோவில் ஏறினான். ஏறினவன் இனியாவை நான் தான் கொண்டேன்னு உனக்கு தெரியாதுன்னு அந்த அம்மாவை கேட்டான். நீங்க நாங்க தேடுற ஆளை பத்தி தான் சொல்றீங்க. அவன் மட்டும் கிடைச்சிட்டானா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அவன் எங்க இறங்குனான்னு சொல்ல முடியுமா? 2 பேரும் இங்க இறங்கி இந்த வீட்டுக்குள்ள தான்மா போனாங்க. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஆமாம்மா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா. இந்த வீடு தான். அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுமா, செய்யறேன். உள்ள வந்து அந்த வயசான அம்மா யாருன்னு காட்ட முடியுமா? தாராளமா காட்டுறேம்மா, வரேன். வாங்கக்கா வாங்க. நட்சத்திரா, சொல்லு வசு. எல்லாரையும் கொஞ்சம் வர சொல்ல. என்ன விஷயம்? நீ வர சொல்லு, நான் சொல்றேன். சரி. என்ன வசு, என்ன வர சொல்லி விடுற அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம்? சொல்றேன். இவரு ஆட்டோ டிரைவர். நானும் மீனாட்சியும் இவரோட ஆட்டோல தான் இப்ப வந்தோம். ஆட்டோல வந்தா வாசல்லயே காசு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? ஏன் இப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லி இங்க காத்துட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல மேடம், இப்போ பல உண்மைகள் தெரிய போகுது. அந்த ஆட்டோக்காரன் இல்ல, இவன் எங்க இங்க? ஒரு நிமிஷம். அண்ணே, அன்னைக்கு உங்க ஆட்டோல அந்த ரஞ்சித் கூட ஒரு வயசான அம்மா வந்து இந்த வீட்ல இறங்கி உள்ள போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இப்ப மட்டும் நம்ம உள்ள போனோம், இவன் கரெக்டா நம்மள அடையாளம் காட்டிடுவான். அதோட எல்லாமே க்ளோஸ். அம்மா, இவங்கள யாரும் இல்லம்மா. யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? இங்க தானே எல்லாருமே இருக்கோம். அப்புறம் எப்படி யாரும் இல்லைன்னு சொல்றாரு? யாரா இருக்கும்? குழப்பமா இருக்கேன். பாட்டி, மீனாட்சி பாட்டி. ஆ, பாட்டி. மேடம், பாட்டி எங்க? நான் தான் அவங்கள ஜோசியர் வீட்டுக்கு அனுப்பி சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். ஜோசியர் வீட்டுக்கா? அண்ணே, உங்களால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? அவங்க இப்ப வந்துருவாங்க. அம்மா, ஒரு கல்யாண சவாரி இருக்குமா, அது ஆல்ரெடி புக்கிங்மா. கரெக்ட் எதுக்கு ஆட்டோ போகலன்னா தப்பா போயிருமா. இன்னொரு நாள் வந்து பார்த்து சொல்றேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களோட இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். சரி, நான் வர்றேம்மா. ம். வேகமா போயா, வேகமா போ, வேகமா போ. விடாத விடாத போ, சீக்கிரம். வீரு நிக்கவன. என்னம்மா? ஏய், இறங்கியா இறங்கியா இறங்கியா. ஏயா, உன் மனசுல என்ன பெரிய ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க நினைப்பா? எதுக்கே நீ அந்த வீட்டுக்கு வந்த? என்ன போட்டு கொடுக்க வந்தியா? அதெல்லாம் இல்லம்மா. என்ன நொல்லம்மா, ஆளை பாரு. சவாரிக்கு வரவங்க என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்கன்னு ஒட்டு கேக்கிட்டு இருக்கியா?
ரஞ்சித்ங்கிற பெயரை கேட்டதும் உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சோ? என்னம்மா மிரட்டுறீங்களா? மிரட்டலாம் இல்லையா, உன்னை எச்சரிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். அந்த ரஞ்சித் பையன் யார் தெரியுமா? சரக்கு குத்தி கொன்னுடுவான், கொலைகாரன். ஏற்கனவே ஒருத்தைய கொலை பண்ணிருக்கான். அவனுக்கு இன்னொரு கொலை பண்ண 5 நிமிஷம் ஆகாது. இன்னொரு தடவை அந்த வீட்டு படி ஏறி வந்து உண்மையை சொல்றேன், ஊறுகாய சொல்றேன்னு வந்த நடக்கிறதே வேற. அம்மா இனிமே உங்க வம்புது முக்கிய வரமாட்டேம்மா, என்ன விட்டுருங்கம்மா. வம்புக்கு வராம இருந்தா உன் உயிர் உனக்கு, இல்லன்னு வச்சுக்கேன் உன் உயிர் அந்த ரஞ்சித்துக்கு. ஞாபகம் வச்சுக்க. அம்மா நான் புள்ளக்குட்டிக்காரம்மா, இனிமே இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேம்மா. அப்படி சொல்லு. இனி அந்த பொண்ணுங்க வந்து விசாரிச்சா என்ன சொல்லுவ? அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறேம்மா. அந்த பயம் இருக்கட்டும், பொழைச்சு போ. வசு, யார் அந்த ஆட்டோக்காரரு? என்ன பிரச்சனை? நானும் மீனாட்சியும் ஷாலினி சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு ஆட்டோல கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். மீனாட்சியும் நானும் ரஞ்சித்தை பத்தியும் இனியா கொலைகேஸ பத்தியும் ஆட்டோல பேசிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்பதான் ஆட்டோ அண்ணா சொன்னாரு, அந்த ரஞ்சித்தும் ஒரு வயசான அம்மாவும் இதே விஷயத்த பத்தி பேசிட்டு வந்ததா சொன்னாரு. வந்தவங்க நம்ம வீட்டு வாசல்ல இறங்கி இந்த வீட்டுக்குள்ளதான் வந்தாங்களாம். இறங்கி வந்த ஆளு ரஞ்சித். கூட வந்த வயசான ஆள் தான் யாருன்னு தெரியணும். அதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு ஏன் அந்த ரஞ்சித் வரணும்? அப்படியே வீட்டுக்கு வந்திருந்தாலும் இங்க இருக்கிற யார் கண்டையும் படாமையா இருப்பான். இதெல்லாம் ஏதோ மர்மமாவே இல்ல? அந்த மர்மம் எல்லாம் கூடிய சீக்கிரமே விலக போகுது. ஷாலினி, உன்கிட்ட சில கேள்விகளை நான் கேட்கலாமா? கேளு வசு. நேத்து ராத்திரி உனக்கு நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. கேட்டதுக்கு சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஆனா இப்போ என் ரூம்ல இருந்த உன் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணேன். இன்னும் 60% சார்ஜ் அப்படியே இருக்கு. அப்போ ஃபோனு தானா ஆஃப் ஆகல, நீ அதான் ஆஃப் பண்ணிருக்க. போன் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க என்ன திருடங்களா? அவசரத்துல கைப்பட்டு ஆஃப் ஆகிருக்குமோ என்னமோ. நீ கொஞ்சம் சும்மா இரு. வசு, நிஜமாவே எனக்கு தெரியல. அந்த போன் ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஆஃப் ஆயிருது. என்ன என்ன பண்ண சொல்ற? சரி அதை விடு. ரெஸ்டாரண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணோம். ரெஸ்டாரண்ட்டுக்கும் உன்னோட வீட்டுக்கும் குறைஞ்சது 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆட்டோல வந்தா கூட ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஆனா போன் பண்ணி 5வது நிமிஷம் ஆண்டி எப்படி கரெக்டா வந்தாங்க? அது வந்து வசு, ஆண்டி ஹோட்டலுக்கு வரப்போ உங்க வீட்ல இருந்து வந்தா ரைட்ல தானே வந்திருக்கணும். ஆனா அவங்க லெஃப்ட்ல இருந்து வந்து இறங்குனாங்க. அதுவும் அவங்க சொல்லி வச்சு இறங்கின மாதிரி இருந்துச்சு. அது அது முந்தானேத்து மாத்திரை தீந்து போச்சு. அதான் நானே கடத்தெருவுக்கு வந்து மாத்திரை வாங்கிட்டு இருக்கும்போது இவ கால் பண்ணா. என்னமோ ஏதோன்னு நானும் உடனே வந்துட்டேன். எனக்கு இந்த ஊர்ல திசையும் தெரியாது, ரூட்டும் தெரியாது. ஆட்டோல ஏறி போப்பான்னு சொன்னா போவான், இறங்குன்னு சொன்னா இறங்குவேன். இந்த லெஃப்ட் ரைட் எல்லாம் எனக்கு தெரியாது. என்ன வசு, நீ என்ன போலீஸ் மாதிரி விசாரிச்சிட்டு இருக்க? நான் வேணா போலீஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மையான போலீஸ் இங்க வரதான் போகுது. இந்த கல்யாண விஷயத்தையும் விசாரிக்க தான் போறாங்க. வசு, என்ன நீ உளற? ஆமா மேடம், நான் டிஜிபி கிட்ட சொல்லிருக்கேன். அவர் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அவர் வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் மேடம். என்னது போலீஸா?